மகான் அகத்தியர் குடியில் வந்து அந்த கோமாதா வந்து இந்த கோமாதா இப்போ கிட்டத்தட்ட 5 குற்றிகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தினாலன்று மொத்தம் 3 கன்றுக்குட்டின்னு இருக்குது. பௌர்ணமி 2 பௌர்ணமி கரெக்டாக அந்த நாளில் இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமியில் 2 கன்றுக்குட்டி இருக்கு. இந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா சின்ன வயதிலிருந்தே இந்த குடியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த எம்பெருமான் ஈசன் அருளால் கரெக்டாக அந்த பிரதோஷ நாள் என்று இந்த நந்தி பவன் ஈன்று எடுக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா 2 பௌர்ணமி 2 கன்றுக்குட்டி ஈன்று எடுத்திருக்கு. அற்புதமான ஒரு கோமாதான். ரொம்ப சிறு வயதுலேருந்து இங்கே தான் இருக்குது, சின்ன பிள்ளை போல் அகத்தியர் குடியில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோமாதான் அந்த பௌர்ணமி என்று 2 கன்றுக்குட்டி இருக்கு. ரொம்ப அதிசயம், ரொம்ப ஒரு அற்புதமான ஏரிய சக்தியினால் இந்த கன்றுக்குட்டி என்று எடுத்திருக்கு. அங்கே ஆலயத்துக்கு வரக்கூடிய நண்பர்கிட்ட ரொம்ப பாசமாக பழகக்கூடிய ஒரு கோமாதான். 2 கன்றுக்குட்டி ஈன்று எடுத்திருக்கு. ரொம்ப அதிசயம். பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு கன்றுக்குட்டி ஈனுது, அடுத்து உடனே கொஞ்ச நேரத்தில் அடுத்து இன்னொரு கன்றுக்குட்டி ஈன்று எடுத்தது. அதைத்தான் நம்ம ஓம் சுதந்திரம் வழியாக நம்ம யூடியூப் சேனலில் இதை பதிவு செய்கிறோம். ஏன்னா இது போல் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்யணும். நம்ம அந்த கன்றுக்குட்டி ஈன்று அது பக்கத்தில் வச்சு கொஞ்ச நேரத்தில் அடுத்த கன்றுக்குட்டி ஈன்று. சுவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.